வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய பாடத்திட்டத்தோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில பாடத்திட்டத்தினுடைய தரம் குறைவாக இருக்கிறது என்ற ஆளுநருடைய தனியார் பள்ளியில் அவர் பேசிய பேச்சுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தலையங்கத்தின் மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எப்போது பார்த்தாலும் ஆரியம், சனாதனம், வர்ணாசிரமம் என்று பேசிக்கொண்டிருந்த ஆளுநர் எப்போது திருந்தி செயற்கை நுண்ணறிவு பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பித்தார் என்ற கேள்வியை முன்வைத்து இறுதியாக ஒருவேளை தமிழ்நாட்டை ஆளுநருக்கு பிடிக்கவில்லை என்றால் பீகாருக்கு சென்று கடந்த ஒரு மாத காலத்தில் 10க்கும் மேற்பட்ட பாலம் இடிந்திருக்கிறது, அதனுடைய தரத்தை தினந்தோறும் மதிப்பிடலாம் என்று தலையங்கம் மூலமாக முரசொலி தெரிவித்திருக்கிறது. இதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. உண்மையிலேயே தமிழ்நாட்டை மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவிக்கு பிடிக்கவில்லையா என்ற கேள்வியை மையப்படுத்தி இந்த மேடை நகர இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர் பங்கேற்கிறார். மதிமுக சார்பில் திரு காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 3 பேருக்கும் வணக்கம். காரை செல்வராஜ் சார், வணக்கம். காரை செல்வராஜ், முரசொலியினுடைய தலையங்கத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் ஏற்கனவே கவர்னருடைய இந்த பேச்சு குறித்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் சரியானதா அல்லது சரியான தரவுகள் இல்லாம பேசிட்டாரா கவர்னர் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க வெறும் கல்வியாளர்கள் மட்டும் வச்சு இந்த விவகாரம் குறித்து பேசிட்டோம். அது தரவுகள் இல்லாம பேசினாரு அப்படிங்கிறத பங்கேற்ற பெரும்பாலான கல்வித்துறை சார்ந்தவர்கள் தெரிவிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு முரசொலி எழுதி இருக்கக்கூடிய இந்த தலையங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அரசியல் ரீதியாக இருக்குது. கவர்னர் மேல இவ்வளவு நாள் நீங்க வேணா போங்க, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க முதல் முறையாக நீங்க வேணா உங்களுக்கு தமிழ்நாட்டு பிடிக்கலன்னா நீங்க பீகாருக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த மாநிலத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இது கொஞ்சம் கூடுதலான விமர்சனத்தை முரசொலி தன்னுடைய தலையங்கத்தில் பதிவு செய்திருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக ஒரு எல்லை மீறி போகிற பொழுது நாமும் அதற்கான பதிலை நம்ம கொடுத்துதான் ஆகணும். சரி, ஏன்னா நம்ம அடிமடியிலேயே கை வைக்க துணிந்த ஆளுநருக்கு இப்படியாக நாம் பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் தான் அந்த தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. சரி, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அறச்சீற்றத்தோடு தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசுகிற பொழுது ஒரு ஆளுநர் என்பதால் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும்னு இருக்கிறமே தவிர, ஆனால் அதை தாண்டி ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரி எதிர்கட்சியோ இல்ல பிறரோ சொல்லி இருந்தாங்கன்னா நம்மளுடைய வார்த்தை பிரவாகமே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய செய்தியாகத்தான் அவர் பேசிக்கிட்டு வர்றார். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தியை யாருமே கண்டனம் பண்ணல, மறுத்து பேசல, அமைதியா கடந்து போயிட்டோம். கல்வி அடிப்படை அறிவு, வாசிப்பு, எழுத்து மட்டுமே போதாது, கல்வியும் கற்பித்தலும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆளுநரே ஒரு இடத்தில் பேசியதை யாரும் மறுத்து பேசல. இது ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டுதல் செய்தியாக நம்ம கடந்து போயிடுறோம். சரி, ஆனா இவர் பள்ளிக்கூடத்துல பேசுகிற பொழுது அவர் பேசிய பள்ளிக்கூடம் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளி என்பது மாநில பாடத்திட்டத்தில் இயங்குகிற பள்ளிக்கூடம் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். சரி, அங்கே பேசுகிற பொழுது முன்னுக்கு பின் முரணாக ஒரு 4 செய்திகளை தவறுதலாக இப்ப இல்ல, அவர் மாணவர்கள்ட்ட போகும்போது எல்லாமே இந்த வேலையை தான் செய்யறார். நமது ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் காவியமயமாக்கி, காவி ஆதிக்கம் நம்மளை ஒடுக்கிருச்சு, அவங்கள வெளியேற்றினதுக்கு காரணம் நம்ம சத்தியமும் தர்மமும் தான் வென்றதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னத இந்த சிரிச்சிட்டு கடந்து போறதா, இல்ல இவர் சீரியஸா பேசுறாரா, இல்ல ஏதாவது இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு விவரம் தெரியாதவன் தமிழ்நாட்டை நம்ம எதை வேணா பேசிட்டு போலாமான்னு தெரியல. ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் அழிக்கல. இந்த நாட்டுக்குள்ள வந்தா 200 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தினான். கிட்டத்தட்ட நம்ம சசி தரூரும் இன்னொருத்தரும் யூகேலயே யூனிவர்சிட்டியில ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்திருந்த தமிழகத்து இந்தியாவில் இருந்து எவ்வளவு செல்வங்களை அள்ளி சென்றார்கள், இவங்களுடைய மக்களுடைய உழைப்பை எவ்வளவு சுரண்டினார்கள் என்று ஒரு கணக்கு போட்டு $42 பில்லியன் வரைக்கும் நம்ம நாட்டில இருந்து அவன் செல்வத்தை கொள்ளையடித்து போயிருக்கிறான்.
ஆனால் இங்க வந்து அவன் ஆன்மீகத்தை டச் பண்ணல, கலாச்சாரத்தை தொடல. அப்படிலாம் தொற்றிருந்தான்னா தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே பண்பாடு கலாச்சாரம் மிகுதியாக நடக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் வெட்ட முடியாது. கல்வியை மாற்றி கொடுத்ததுனால் நாம் பயன்பெற்றிருக்கிறோம் என்பதோட அதை பேசியிருக்கணுமே தவிர சத்தியமும் தர்மமும் தான் வென்றதான். ஏன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை இந்த RSS காரர்கள் பயன்படுத்துவதில்லை. ஏன்னால் RSSும் பிஜேபியில் இருக்கிற எந்த தலைவனும் சுதந்திர போராட்ட காலத்தில் கலந்து கொண்டதில்லை. நாக்பூர்ல கொடியேத்தாமல் 57க்கு பிறகுதான் நாக்பூர்ல கொடிய ஆரம்பிச்ச இந்திய மக்களுடைய அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களுக்கு எதிராக ஆங்கிலேயரோடு கைகோர்த்து நின்றவர்கள் தான் இந்த RSS அமைப்பினர். அதுல இருந்து வந்தவன் போறாதான் இப்ப இருக்கிற அத்தனை தலைவனும் பாஜகவில் இருக்கிற தலைவர்களும் அந்த வகையில போனாரு. ரெண்டாவது, மாநில பாடத்திட்டம் மோசம் அப்படிங்கிற வார்த்தைய அவரு ஆங்கிலத்தை நம்ம தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுகிற பொழுது அப்படித்தான் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். கல்லூரிக்கு போன செயற்கை நுண்ணறிவு பத்தி கேட்டேன், ரோபோட்டிக் பத்தி கேட்டேன். செயற்கை நுண்ணறிவு பத்தி நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம்? நம்ம இந்தியா எல்லா நிலைகளிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக போது 2047ன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஆளுநர். அந்த நிலையில் இருக்கிற போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த நாட்டுல இன்னைக்கு தான் வந்ததா உலகத்துல? செமிகண்டக்டர் பத்தி நம்ம என்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம்? என்னைக்கு கொரோனா வந்ததோ, கொரோனா வந்ததற்கு பிறகு 2 நாடுகளை மட்டுமே நம்பி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு தான் நீங்க விழிச்சு கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க, செமிகண்டக்டர் பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. சாட் ஜிபிடி எல்லாம் இப்ப வந்ததுக்கு பிறகு அதை கத்துக்கிறாங்க. யார்ட்டோ 4 பேர்த்த போனாரா, அவர்கிட்ட கேட்டாரா, கேட்ட உடனே அவங்களுக்கு அது தெரியலையா, அது போது. இது ஒரு ஆளுநர் செய்யக்கூடிய வேலை இல்லை. பொது வெளியில பேசக்கூடாததை அவர் பேசி இருக்கிறார். இதே வந்து ஒரு துறை சார்ந்த செயலாளர்களை அழைத்து இதே கருத்தை அவர்களிடம் பதிவு செய்து இதற்கான பதிலை நான் அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறேன் என்று ஒரு அரசு ரீதியாக அவருடைய அலுவல் ரீதியாக இந்த கேள்வியை அரசாங்கத்திடம் கேட்டிருந்தால், மாநில பாடத்திட்டத்தின் குறைபாடுகளை சுட்டி காட்டியிருந்தால் நிச்சயமாக அரசாங்கம் அதற்கு தகுந்த பதிலை கொடுத்திருக்கும் என்பது ஒன்று. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க போனது பிடிக்கவில்லையா ஆளுநருக்குன்னு கேட்டீங்க. ஆம், பிடிக்கவில்லை. நான் அந்த நீங்க சொன்ன தலைப்பை நானும் தொட்டாகணும் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் மீது யுத்தம் நடத்துகிற ஆளுநர் தமிழகத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் கடந்த வாரம் வந்து வேதம் படிங்க, வேதம் தான் விஞ்ஞானம் இருக்குது, வேத காலத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், சமஸ்கிருதம் தான் அனைத்தையும் தாங்கி இருக்கிற மொழின்னு சொன்னதுனால தமிழர்களுடைய மொழி, தமிழ், பண்பாடு, கலாச்சாரம் அவருக்கு பிடிக்காது. தமிழர்களுடைய குலதெய்வ வழிபாடும் நடிகள் வழிபாடும் கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபட்டு வருகிற தமிழர் பண்பாட்டு கலாச்சாரமான குலதெய்வ வழிபாட்டையும் நடிகள் வழிபாட்டையும் சாராயம் வச்சு சாமி கும்பிடுறாங்க, முதல்ல அதை ஒழிக்கணும்னு பேசினவர் இந்த ஆளுநர். அவருக்கு அது பிடிக்காது. சமஸ்கிருதத்தை இந்தியை ஏற்றுக்கொள்ளாததனால் மாநில மொழி பாடத்திட்டத்தை அவருக்கு பிடிக்காது. பொருளாதாரத்தில் இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் தாண்டி இன்றைக்கு மகாராஷ்டிராவை விட மேனுபேக்சரிங் ஹப் என்கிற அளவில் மேனுபேக்சரிங் வந்து கிட்டத்தட்ட 9.6% மகாராஷ்டிராவை விட அதிகமாக இந்திய பொருளாதாரத்திற்கு ஈடு செய்கிற 9.6% பங்களிப்பை தமிழ்நாடு தருகிறது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருக்கு பிடிக்காது. கல்வியில் கட்டமைப்பில் இருக்கிற முக்கியமான எல்லா நிலைகளிலும் உயர்கல்வி உட்பட அனைத்திலும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் கல்வியில் கட்டமைப்பில். நோட் பண்ணிக்கங்க, கல்வியில் கட்டமைப்பில் எல்லா நிலைகளிலும் தமிழகின் கல்வியின் தரம் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக கடந்த 22-23 வந்த CAG ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிற 15வது பக்கத்தில் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல மிக விரிவாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படியே முடிஞ்சு போச்சாங்க? அப்படியே முடிஞ்சு போச்சா? இதை தாண்டி நம்ம வளர்றதுக்கு வழி இல்லையான்னு கேட்டா இருக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. நான் நிறைவு செய்யணும்னா சொல்றீங்கன்னா எனக்கு தொலைக்காட்சியில பாக்கல, நான் வந்து ஆடியோல மட்டும்தான் கேட்டு. நீங்க முதல் சுற்று பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்த ஆளுக்கு போயிடுவேன். நான் இந்த ஒரே செய்தியோடு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிலைகளில் இருந்து முன்னேற்றம் வேண்டும் என்றால் முன்னேற்ற வேண்டும். கல்வி பாடத்திட்டத்துல 2004, 5, 17, 18, 2006 3 முறை வந்து பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறோம். 2017, 18 செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக இருந்து உதயச்சந்திரன் அவர்கள் கல்வித்துறை செயலாளராக இருந்த காலத்தில்
நீதிமன்றத்திற்கே போய் நீதிமன்றமே தமிழ் மொழி பாடத்திட்டம் எந்த வகையிலும் தேசிய பாடத்திட்டத்திற்கு குறைவில்லை என்ற நீதிமன்ற தீர்ப்பை பெற்றிருக்கிற தமிழகம். வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் கல்வியில் இன்னும் வளரலாம். எப்படி வளரலாம், எங்கே வளரலாம் என்கிற செய்திகளை நான் அடுத்த சுற்றுல பேசுறேன். ஓகே ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், நித்தி ஆயோக்கினுடைய ரிப்போர்ட் படி, பள்ளிக்கல்வித்துறையினுடைய ரிப்போர்ட் படி, ஆண்டறிக்கையின்படி தமிழ்நாடு ரொம்ப உயர்வான இடத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் முதலீடுகளாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஓரளவு சிறப்பான இடத்தில் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ரிப்போர்ட்டு. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தினுடைய AISHE அதனுடைய கூற்றுப்படியும் தமிழ்நாட்டினுடைய ஹையர் எஜுகேஷனுடைய அளவீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 விழுக்காடு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து கவர்னருக்கு வயிறு எரியுது போல, அதனால தான் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் சொல்லலை. முரசொலியினுடைய தலையங்கத்தில் அப்படியான வார்த்தைகளை அவங்க கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. சார், இந்தியாவில் வேற ஏதாவது ஒருவேளை பிஜேபி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளிலும் இந்த மாநில அரசாங்கத்தின் மீது குறை சொல்வது போல வன்மத்தை கவர்னர் மாளிகை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அரவிந்தாட்சன், அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள், சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய முரசொலியினுடைய அந்த தலையங்க இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய வன்மத்தை கக்கி இருக்கிறது. ஆளுநர் அவர்கள் மீது ஒரு அச்சம் இருக்கிற காரணத்தால் ஆளுநர் அவர்களுடைய பதவி நீட்டிப்பு வந்துவிடும் என்கிற பயத்தின் காரணமாக முரசொலி தன்னுடைய இயலாமையை கொப்பளித்திருக்கிறது என்றுதான் நான் நாகரிகமான வார்த்தைகளால சொல்ல விரும்புறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நான் மரியாதைக்குரிய நண்பர் காரை செல்வராஜ் அவர்கள் ஆளுநர் அவர்கள் பிஜேபி காரன் எவன் அவன் இவன்லாம் சொன்னாங்க. அது அவருக்கே உரிய பாணியை அது விட்டுருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தமிழ் வழி கல்வியை நாங்கள் எதிர்க்கவில்லை, தமிழ் வழி கல்வியினுடைய மாண்பை நாங்கள் குறைக்க விரும்பவில்லை. அதே நேரத்துல மும்மொழி கொள்கை இருக்கு பாருங்க, அந்த மும்மொழி கொள்கையை இவர்கள் இந்தி திணிப்பாக மட்டுமே இந்த மும்மொழி கொள்கையை இவர்கள் இந்தி திணிப்பாக கருதி ஒரு வன்மத்தை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இருக்கும் போது, இவர்கள் மத்தியில எப்போதெல்லாம் கூட்டணியில இருக்கிறார்களோ, திமுக அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மத்தியில எப்போல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறார்களோ அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில இல்லைங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க திமுகவை சார்ந்த நண்பர்கள் அவருடைய இயலாமை இப்படி எல்லாம் கொட்டுறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். முதல் குடும்பம், தமிழ்நாட்டு அரசினுடைய முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூல்ல 3வது மொழி எது? மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் DR பாலு அவர்கள் நடத்துகிற பள்ளியில எந்த மொழி 3வது மொழி? துரைமுருகன், மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் நடத்துகிற பள்ளியில எது 3வது மொழி? இதுல வரிசை ஆற்காடு வீராசாமி அவர்கள் நடத்துகிற, அவர் குடும்பம் நடத்துகிற பள்ளியில எது 3வது மொழி? இதை நீங்க கவனிக்கணும். சரி, ஆளுநர் அவர்கள் ஒரு இதுல போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடைய நாலேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லி, ரோபோட் பற்றி எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதை தெரிந்து கொள்வதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்க வேண்டும், அல்லது இந்த மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்துல சொன்னார். நீங்க எடுக்கிறத விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு சனாதானம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவைன்னா சனாதானம் சொல்லுவீங்க, இல்லைன்னு சொன்னா முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா எடுத்துருவீங்க. 2 நாள் விழாலாம் எடுத்தீங்க. அடுத்து அம்மனுக்கு விழா எடுக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க ஒரு பத்திரிகையில செய்தி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்க, விநாயகர் சதுர்த்தியில அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கல்வித்துறை அதிகாரி, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அரசு பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கார். இது எந்த வகையில சரிங்கிறத நண்பர் காரை செல்வராஜ் அவங்க சொல்லட்டும். அது போக
இந்த கல்வி தரம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, அது உயர்கல்வியாக இருக்கட்டும், அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், அதாவது +2 வரைக்கும் இருக்கிற கல்வியாக இருக்கட்டும், மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, இதுல நீங்க எப்படி பிரிச்சு பார்த்தாலும் சரி, கல்வியில இவர்கள் மிகப்பெரிய அளவுல கல்வியை இவர்கள் தான் நடத்த கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறுகிற கல்வி நிறுவனங்களை நடத்துகிற பெரும்பாலானவர்கள், எனக்கு கிடைத்த தகவலின்படி 192 பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் அது திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துவதாக சொல்கிறார்கள். திமுக குடும்பத்தை, திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் நடத்துறதாக சொல்றாங்க. அதுல எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூல், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தான். அதுல 3வது மொழி அவங்க விரும்புற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, நான் நம்புறேன். சென்னை மாநகராட்சியில மரியாதைக்குரிய மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களும் பிரெஞ்சு துணை தூதரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பள்ளியில, மார்க்கெட் தெரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, சைதாப்பேட்டை, திருவான்மியூர், பட்டேல் நகர், இந்த 4 பள்ளிக்கூடத்துல மேல்நிலை பள்ளியில 3வது மொழியாக பிரெஞ்சு கற்பிக்கப்படும் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பிரெஞ்சு தூதருக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை மாநகரத்தினுடைய மேயர், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு பள்ளிக்கு 20 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை பேசிக் லெவல்ல இருந்து A கிரேட் லெவல் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்ங்கிறத நண்பர் எனக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ பேசக்கூடிய அரசுக்கு ஆதரவாக பேசுறவங்க அவங்க சொல்லட்டும். இன்னொன்னு, மற்ற கல்வியை கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனது யார்? நீங்க 1000 பேசுங்க வைங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, கன்கரண்ட் லிஸ்டுக்கு கல்வியை கொண்டு போயிட்டீங்க, நீங்கள் கொடுத்தீர்கள். அதுவும் திமுக கொடுத்தது, அம்மையார் இந்திரா காந்தி எடுத்தார்கள். இதுதான் சரியான வார்த்தையை சொல்லணும்னா, கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொடுத்ததே, மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொடுத்தது திமுக கொடுத்தது. அது சொல்ல போனா மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள், அம்மையார் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவ்வளவுதான். இப்ப கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிடுச்சு கல்வி. அப்ப என்னன்னு கேட்டா, ஸ்டேட் சிலபஸ், சென்ட்ரல் சிலபஸ் 2 பேருமே 2 பாலிசி வச்சிருப்பாங்க. அதுல 2க்கும் பொதுவா ஒரு நிலை இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட், அப்போ ஒரு கருத்து மோதல், முரண்பாடு வந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன் தான் என்ன பிரிவைல் ஆகும். அதுதான் நிதர்சனமான உண்மைங்கிறத நம்ம நண்பர்கள் சொல்லட்டும். அதனால நீங்க கல்வியை வியாபாரமாக்குவதை இன்னொரு செய்தியோட நான் முடிச்சிடுறேன். 194 கல்லூரிகளில், நல்ல கவனிங்க, 294 கல்லூரிகள்ல 950 பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து போலி ஆதார் கார்டு, நல்லா கவனிக்கணும், போலி ஆதார் கார்டை காமிச்சு ஒரு வாத்தியார் ஒரு காலேஜ்ல காலேஜ் டீச்சர் 11 கல்லூரியில வேலை பார்த்ததா சம்பளம் வாங்கியிருக்காங்க. நல்லா கவனிங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டே வெளிநாட்டுல இருந்துகிட்டே இங்க வேலை பார்த்ததா சம்பளம் வாங்கி இருக்காங்கன்னு சொன்னா, இது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு அவமானமா இல்லையா? தமிழ்நாட்டு அரசிற்கு இது மிகப்பெரிய அளவிலே சவாலான, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசின் மீது குற்றம் சொல்லுவதற்கு தகுதியான குற்றச்சாட்டா இல்லையாங்கிறத நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நெறியாளர்கிட்டே நான் விட்டுருவேன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, எல்லா துறையிலும் எனக்கு நீங்க ஓரளவு நிறைய பேசிட்டீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்களுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் சிபிஎஸ்இ வச்சிருக்காங்க, இவங்க தான் நிறைய ஸ்கூல் வச்சிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் இங்க ரூலிங் பார்ட்டியா இருந்த திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் நிறைய ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க, இங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. இப்போ குஜராத்தில் யார் வச்சிருக்கிறா? உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி? மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறது யாரு? தமிழ்நாடு மட்டும் மொத்த இந்தியா கிடையாது சார். நீங்க இப்ப குஜராத்தில் வச்சிருக்கிறவங்களாம் பிஜேபி காரங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்றேன், நம்ம வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க சாமர்த்தியமா கிடையாது. நீங்க அதாவது நீங்க மும்மொழி கொள்கை இங்க இல்லைங்கிறீங்க. மும்மொழி கொள்கை இல்லைங்கிறதுக்காகத்தான் உதாரணமாக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிகளில் சிபிஎஸ்இ ஸ்கூலு, அங்க ஹிந்தி இருக்குன்னு சொல்றீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏன் தமிழ்நாடு போல பெட்டரா இல்ல?
இன்னொன்று கேளுங்க, அது அந்தந்த மாநிலங்கள், அதாவது அந்த மாநில கட்டமைப்பு, மக்களுடைய வாழ்வியல் முறை, கலாச்சாரம், அதை பொறுத்து அவர்கள் படிப்படியாக மேம்பட்டு வருகிறார்கள். நீங்க அதனால அது ஒண்ணு இல்ல. இன்னும் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நண்பர் காரை செல்வராஜ் சொன்னாங்க. இன்னைக்கு கூட திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எலன் மாஸ்கோட இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டோ ஒண்ணு வந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் விஞ்ஞானம் நவீனமாக தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிற இந்த சூழல்ல நாம ஆளுநரை குறை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வேறு வழியே இல்லை, வேற எதுவுமே இல்ல. அதனால எதுக்கு எடுத்தாலும் ஆளுநர் சொல்லி இவர்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் மேலக ஆளுநர் என்பதால் இவர்களுக்கு ஆளுநரை பார்த்து அச்சம் இருக்கிறது என்பது என்னுடைய முதல் சுற்று பதிவு. இளங்கோவன் ராஜசேகர் சார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்னர் வெளியிடுகிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் தரக்கூடிய வகையில் ரூலிங் பார்ட்டியினுடைய அவங்களுடைய அஃபிஷியல் மேகசின் ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தலையங்கத்தில் கவர்னர் குறித்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், ரெண்டாவது அதில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் அந்த அந்த கடுமையை சமன் செய்து விட்டதா இவங்களுடைய அந்த தலையங்கத்துல? ஒன்றும் தவறு இல்லையே, தலையங்கம் நல்லா தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு வார்த்தை பீகாருக்கு போங்க அப்படின்றது கொஞ்சம் கொலோக்கியலா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு கவர்னரு ஒரு சில விஷயங்களை கவர்னர் இது சொன்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பசங்களுக்கு சொல்லி தரல, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் காம்படிட்டிவா இல்ல அப்படின்லாம் சொல்றது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லி செல்வம் சார் சொல்றாரு. அந்த பாசிட்டிவா எப்ப எடுத்துக்க முடியும்? நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருக்கணும், தமிழ்நாடு வெல்ஃபேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். நீங்க எப்பயுமே தமிழ்நாடை குறை சொல்லிட்டு தமிழ்நாடுல ரொம்ப மோசமான ஒரு சில விஷயங்களை கவர்னர் அந்த பதவிக்கு சிறிதும் மாண்பு இல்லாம பல விஷயங்களை பேசிக்கிட்டு ஒரு அரசியல் தலைவர் போல நீங்க செயல்படும் போது இது எப்படி நல்லதெல்லாம் எப்படி எடுப்படும்? எல்லாத்துலயும் ஒரு சந்தேக கண்ணில் தானே பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொடுக்கணும்ன்றதெல்லாம் இவங்க முதல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு தான். அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா நீங்க கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்கணுமா இல்லையா? ஓகே, நீங்க ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து தான் கன்கரண்ட் லிஸ்ட். சென்டர் ஒரு டெசிஷன் எடுத்தா ப்ரிவைல் பண்ணலாம் ஸ்டேட் மேல. பட் ஆனா என்ன, ஒரு டிக்னிட்டி, ஒரு டெக்கோரம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கணும் இல்லையா? நீங்க எஸ்எஸ்ஏக்கு, அதாவது அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்றது என்ன, இங்க இருக்கிற வாத்தியார்களுக்கு, டீச்சர்ஸ்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், அதுலதான் கொடுக்கணும். லேபோட ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணணும். இது ஆண்டு காலமா இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட்ல போகும்போதே அது இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஜூன்ல கொடுக்க வேண்டியது இன்னும் கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் 60 to 40% இருக்க வேண்டியதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லா எப்படி அதை தாக்கு பிடிக்கும்? நீங்க முதல்ல நேர்மையா இருக்கணும். நீங்க நேர்மையா இருந்தாதான் ஒரு ஸ்டேட்ன்றது, நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல அது ஒன் ஆஃப் த ஸ்டேட் தமிழ்நாடுன்றது, அதை நீங்க ஏன் ஒரு திராவிட கட்சி ஆள்றதுனால அதை எப்பயுமே ஒரு விரோதி மனப்பான்மையில பாக்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்க அதை ஒத்துக்கணுமா வேணாமா? நீங்க மக்களுக்கு செய்யணுமா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான ஒரு உங்க மூலியமா நடக்க வேண்டியதை நீங்க செய்யறது இல்ல. இது ஜனநாயகத்துக்கு மாண்பை மீறியதா இல்லையா? ஓகே ஓகே, சரி, ரைட்டு, ஓகே. இங்க இருந்து போலி ஆதார் கார்டு வாங்கி கொண்டு டீச்சருக்கு அண்ணா இது நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, போலி ஆதார் கார்டு யார் கொடுக்குறா? டிஜிட்டல் இந்தியால. சரி, அதையும் விடுங்க. சரி, இது இப்ப நீங்க குஜராத்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 75 பேர் வாத்தியார்கள் இன்னும் 6 வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 5 வருஷமாவோ என்னமோ ஒரு கணக்கு. எங்க இருக்காங்க அவங்க எல்லாரும்? அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க.
இப்ப நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது, ரைட்? நம்ம நாட்டை பத்தி பேசணும், நம்ம வீட்டை பத்தி பேசணும். நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஓகே. நீங்க 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும் சார் SSAல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, திடீர்னு பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீமை உள்ள கொண்டு வந்து 3 மொழி கொள்கையை கொண்டு வந்தாதான் உனக்கு காசு தருவேன்னு நீங்க மிரட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஃபெடரல் செட்டப், இது ஒரு டெமோக்ரஸியா? அப்ப நீங்க மறைமுகமா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு அந்த மக்கள் ஸ்டேட்டஸ் சார்ந்த அந்த மக்களுக்கு அகேன்ஸ்டா தானே வேலை பாக்குறீங்க. அப்புறம் ஏன் கவர்னர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலன்னு கேள்வி கேட்டா எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல எங்களுக்கு we have a kind of uncertainty over your disposition. We have a doubt. சார் எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், என்னன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இப்ப எனக்கு ஐஐடியே இந்த வருஷம் தான் சார் ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத ஒரு பேச்சு. ஐஐடியே இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஒரு 6 மாத கோர்ஸாக கூட சொல்லி கொடுக்கறாங்க. இது பள்ளிகள்ல வந்துருச்சா சார் இது முதல்ல? இல்ல இருக்கிறதுல வந்து இப்பதானே வருது. இப்ப நீங்க நம்ம மீடியாலயே நம்ம இப்பதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஒரு 6-8 மாசத்துல யூஸ் பண்றோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் போய் ஆர்டிபிஷியல் வேணும், ரோபாட்டிக்ஸ்னா எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? ரோபாட்டு அது வந்து ஒவ்வொன்றா தான் படிப்படியா தான் நீங்க செய்ய முடியும். நீங்க உங்களுடைய சிஸ்டம் நீங்க முதல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை நீங்க முதல்ல ரிலீஸ் பண்றதுக்கு கவர்னர் அவங்க தன்னுடைய ஆகஸ்ட் ஆபீசஸ கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் அவங்களுடைய கட்சியை வேலை செய்யறதுல போய் உட்கார்ந்து சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. அந்த ரூபாய் கிட்டத்தட்ட 573 கோடி ரூபாய் பெண்டிங்ல இருக்கு. வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம ஒரு ஸ்டேட் கஷ்டப்பட்டு இருக்கு. 4 இன்ஸ்டால்மெண்ட்ல 60.40% மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஸ்டேட் போர்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அதை விட்டுட்டு ஒரு ஹைஸ்கூல்ல போய் நின்னுகிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸ் ஏங்க இது என்ன, இது எலான் மஸ்க் வந்து சொன்னா கூட கேட்க முடியாது. அவருக்கே இது வருமானு தெரியல எனக்கு. கூகுளும் இப்ப இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், பிரெஞ்சுன்றது ஆப்ஷனல். அவங்க 4 இதுல வந்து ஒரு பரிசாட்சமாக தான் அது செய்யறாங்க. வேற லாங்குவேஜ் படிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல. புரியுது. நீங்க ஹிந்தியை நம்ம யாரும் படிக்க வேணாம்னு சொல்லல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 3 மொழி கொள்கையை நீங்க கொண்டு வரும்போது அவங்க வந்து 3 மொழி கொள்கைன்னும் போது பிரெஞ்சு வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அதுல? தயவு செய்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பிரெஞ்சுன்றது இப்ப அமெரிக்கால வந்து செகண்ட் லாங்குவேஜ் நிறைய பேர் பிரெஞ்சு தான் படிக்கிறாங்க. ஃபாரினுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அல்ல அவங்களுடைய கேரியரை ஃபர்தர் பண்ணிக்கணும்னா பிரெஞ்சு ரொம்ப எசென்சியலா மாறிட்டு வருது. சோ நம்ம என்ன தமிழ் மொழி பிளஸ் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன லாங்குவேஜோ அதை நம்ம எடுக்கிறோம். இங்கிலீஷ் இப்போதைக்கு. ஹிந்தி படிக்கணும்னா நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஹிந்தி படிக்கிறவங்க இஷ்டப்படுறவங்க படிக்கட்டும்னு தான் சொல்றாங்க. யாரும் ஹிந்தியை வந்து நம்ம பேன் பண்ணணும்னு என்னைக்கு சொன்னதே கிடையாது. அந்த காலத்துல இருந்து எங்களை வந்து நீங்க இம்போஸ் பண்ணாத, ஹிந்தி தான் நீ படிக்கணும்னு சொல்லாதன்னு தான் சொல்றோம். சரவண பெருமாள் சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் சார். வணக்கம் சரவண பெருமாள் சார். நீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு யோசனையாக சொல்வதற்கும், ரொம்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரொம்ப ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவர்னர் இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்வதற்கும், இங்க இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ட்டு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. கவர்னர் இந்த 2வது வகையையே தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருவதால் முரசொலி இப்படி ஒரு தலையங்கத்தை எழுத வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கா, இல்ல கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் படிதான் இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமே இருக்கா? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்கள், நெறியாளர் உங்களுக்கும், சத்தியம் நியூஸ் குழுமத்தினருக்கும், டெக்னீஷியன்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்க, அதாவது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. அது அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரான்றது எனக்கு தெரியல. பட் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய எஸ்சிஆர்டி ஸ்கூல் பாடத்திட்டம், என்சிஆர்டி பாடத்திட்டத்தையும் வந்து பார்க்கையில வந்து இது வந்து கம்மியா இருக்கு, சிலபஸ் வைஸ் வந்து குவாலிட்டி கம்மி அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. அதாவது கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னாரான்றது எனக்கு தெரியல. அதை நான் வெரிஃபை பண்ணிதான். தமிழ்ல என்னங்க சார்? இல்ல எஜுகேஷனுடைய குவாலிட்டி வந்து லோவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லோவா
லோவா இருக்குன்னு, அதாவது கேவலமா இருக்குன்னு சொல்லலன்னு தான் நான் சொல்றேன். லோவா இருக்குன்னு தான் சொல்றாரு. இன் கம்பேரிசன் வித் என்சிஆர்டி ஒப்பிடுகையில் இது தரம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கு, லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணங்களை என்னால சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2012, 14, 13 பீரியட்ல இருந்து இந்த எஸ்சிஆர்டி பாட புத்தகத்தை பாக்குறேன். 2014க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி பாட திட்டம் தமிழகத்தினுடைய சமச்சீர் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஆகையனால வந்து இதுல வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பாடத்திட்டம் வந்து என்சிஆர்டிக்கு ஈக்குவலா வந்து வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ ஆகையனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அது இல்லாம வந்து அது வந்து ஒரு 60% தான் பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரிங்களா? இங்க பவர் போயிடுச்சு, அதனால உங்களுக்கு வந்து வீடியோ அவ்வளவா தெரியும். சோ ஆகையனால வந்து இந்த சூழ்நிலையில என்னோட கணிப்பு பிரகாரம் என்சிஆர்டிக்கு ஈக்குவலா 60% வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு எஸ்சிஆர்டி பாடத்திட்டம் இருக்கு அப்படின்றத நான் பார்த்துட்டேன். அதை தான் நான் இவங்க பதிவு பண்ண விரும்புறேன். அவர் வந்து லோவா இருக்குன்னு சொல்றத என்ன சிலபஸ் வச்சுதான் சொல்லியிருக்காரு. நானும் வந்து சிலபஸ் வச்சுதான் சொல்றேன். ஏன்னா எஸ்சிஆர்டி பாடத்திட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 60% கேள்விகள் வந்து நீட்ல கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. ஏன்னா முதல் கட்டமா நடத்தப்பட்டதுல வந்து முழுமையா என்சிஆர்டில இருந்தது. அப்போ வந்து அந்த பாடத்திட்டம் அப்கிரேட் ஆகல. ரெண்டாவது தேர்வு நடக்கும் போது எஸ்சிஆர்டி பாடத்திட்டத்துல அப்கிரேட் ஆயிருந்ததுனால அந்த பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான அளவுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்காங்க. சோ இதுல வந்து 60% வந்து தெளிவா அந்த நீட்டு கேள்வித்தாள்ல இருந்தே வந்து 60% வந்து எஸ்சிஆர்டி புக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றது மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியுது சார். அதாவது இப்ப நீங்க தேசிய பாடத்திட்டத்தோடு ஒப்பிடுகையில் வந்து இங்க மாநில பாடத்திட்டம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கறதை நீங்களும் நீட் தேர்வோடு ஒப்பிட்டு சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன கேக்குறேன், இதை விட பெட்டரா இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேக்குறேன். நீங்க இந்த ஸ்டேட்ல ரொம்ப நல்லா இருக்கு மாநில பாடத்திட்டம் அப்படின்ட்டு எதையோ ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து நீங்க வந்து தேசிய பாடத்திட்டத்தை கொடுக்க முடியாது இல்லையா? இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை கிடையாது. இங்க மாநிலத்துக்காக போராடியவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு இங்க தனி கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. இன்னைக்கு நாங்க போய் தமிழ்நாட்டு பெரியாரை குறித்து வடகிழக்கு மாநிலங்கள்ல நாங்க போய் அருணாச்சல் பிரதேசத்துல பேச முடியாது, இல்ல நாங்க போய் குஜராத்ல பேச முடியாது, வெஸ்ட் பெங்கால்ல பேச முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான தலைவர்கள் இருக்காங்க சார். இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு, இங்க ஒரு புவியியல் அமைப்பு இருக்கு. ஆமா, நீங்க எப்படி ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கிறதே ரொம்ப முட்டாள்தனமானதுல. முதல்ல நீங்க ஒரு மாநில பாடத்திட்டம் இங்க நல்லா இல்ல அப்படின்னா நீங்க இதை விட பெட்டரான மாநில பாடத்திட்டம் எந்த ஸ்டேட்ல இருக்கு, அவங்க என்ன சாதிச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், அதாவது பாடத்திட்டங்கள்ல அங்கங்க வந்து இப்போ நான் அந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிச்சிடறேன். நானு இந்திரா காந்தி அம்மையார் இருந்தப்போ வந்து 2 விஷயத்த வந்து எனக்கு புரியவே இல்லை சார். நீங்க இந்திரா காந்தி எல்லாம் திரும்ப எல்லாம் போக வேண்டாம். இவங்க 10 வருஷம் கவர்மெண்ட் சொல்லி முடிச்சிடறேன் சார். அதுதானே பாயிண்ட். இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நதிகளை தேசியமயமாக்க வேண்டும், கல்வி பாடத்திட்டத்தை தேசியமயமாக்க வேண்டும் சொன்னாங்க. ஒரே பாடத்திட்டம் இருக்கணும், மாநிலங்களுக்கு தனி பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க ஸ்டேட் ஒரு பக்கம் பாடத்திட்டம் வச்சுக்கோங்க, மத்திய அரசு ஒரு பாடத்திட்டத்தை வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி நீங்க தனித்தனியா போயிட்டீங்க எல்லாமே. ஆகையினால இந்த நிலைப்பாட்டுல வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்டேட் போர்டு ஏற்கனவே மெட்ரிக்காவது இன்னைக்கு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த 3வது ஒரு குழப்பம் இருந்தது மெட்ரிக் அப்படின்னு சொல்லி. இப்ப ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அப்படின்றதா 2 பாடத்திட்டம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதே காஷ்மீர்லயும் வந்து மாநில பாடத்திட்டம் இருக்கு. அங்க இருக்க மாணவிகளும் வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க. அங்கே வந்து மாணவர்கள் வந்து பயிற்சி தேர்ச்சி பெறாங்க. 400 மார்க் வாங்கக்கூடிய 500 மார்க் அந்த தீவிரவாத பாதிக்கப்பட்ட பகுதிகள் வந்து ஆர்மி ட்ரெயின் பண்ணி என்சிஆர்டிக்கு ஈக்குவலா வந்து அந்த நீட் தேர்வுகளை அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம பாடத்திட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கம்ப்ளீட் பண்ண முடியலன்றதான் RN ரவி அவர்களுடைய
கூற்றாக இருக்கிறதா நான் பாக்குறேன். காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றாரு சார். இங்க பாருங்க, அதாவது நீங்க லோன் சொல்றதை விட சரவண பெருமாள் சார் நீங்க ஒரு மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை மட்டுமே மையமா வச்சுட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க சார். என்னன்னா சார், மருத்துவ கல்வியில இங்க வரலாறு சார்ந்து எதுவும் கேட்கறது கிடையாதுங்களேங்க, புவியியல் சார்ந்து எதுவும் கேட்கறது கிடையாது, கலாச்சாரம் சார்ந்து எதுவும் இல்லையே கேள்விகளே கிடையாது. நீங்க வெறும் சார் என்னன்னா வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு அது மட்டுமே அறிவு கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது சார். இருங்க, ஆனா வந்து மருத்துவத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து மெஜாரிட்டி பயாலஜில இருந்து கேக்குறாங்க, அப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்க சப்ஜெக்ட்ல இருந்து கேக்குறாங்க. புரியுதுங்களா? இங்க மாநில பாடத்திட்டத்தை வைத்துக்கிட்டு மத்த மாநிலங்களும் கம்ப்ளீட் பண்றாங்க. இங்க தமிழகத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீட்டுக்கு நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அத ஒரு பாயிண்டா அவர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு RN ரவி அவர்கள். காம்படிட்டிவ்னஸ் இல்ல, நம்மளுடைய பாடத்திட்டம் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய பாடத்திட்டம் மத்திய நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்றதா இது. யாரு அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். சரி, இங்க இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டி இல்லைன்னா வச்சுக்கோங்க. சரி, கவர்னர் சொன்னது 100% உண்மை, நீங்களும் எஜுகேஷன் துறையிலே இருக்கிறீங்க, அதனால நீங்க சொல்றதும் ஒத்துக்கிறோம் நாங்க. சரி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதிகமா ஜெயிக்கிறது எந்த ஸ்டேட்னாச்சும் சொல்லுங்க. தமிழ்நாடு ஜெயிக்கிறது சார். சரி, நாங்க ஒத்துக்கிறோம் சார், தமிழ்நாடு வேஸ்ட்னே ஒத்துக்கலாம். நீங்க எந்த ஸ்டேட் ஜெயிக்குதுன்னு சொல்லுங்க. ஜெயிக்கிறது வந்து இப்போ மெஜாரிட்டியா வந்து நிறைய மாணவர்கள் போறது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வந்து நிறைய பெருவாரியான மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல பயிற்சி பெறாங்க. ஐஐடி இன்க்ளூசிவ் தான் சார் சொல்றேன், ஐஐடிலயும் தான் சொல்றேன். இப்ப குறிப்பிட்டு இப்போ நீங்க இன்னொரு உதாரணம் கேட்டீங்க. இப்ப IAS UPSC எக்ஸாம்ல நம்மளுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து கம்மியாகிட்டே போகுது. நீங்க எடுத்து டேட்டாவை பாருங்க. குறிப்பிட்டு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மத்த மாநிலங்கள் நீங்க இப்ப மத்த பாடத்திட்டத்தை கேட்டீங்களா? யூபிஎஸ்சியோட சேர்மனா இருந்தவர் ஏன் சொல்லாம கொள்ளாம பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு? என்ன இப்ப ரீசெண்டா நடந்த விஷயங்களை சொல்றீங்க? ஆமா, நீங்க ஏன் போனாங்க? நீங்க யூபிஎஸ்சில தவறே நடக்கலையா? இல்ல சார், நடக்கிறதுன்றது அதுதான் சார் சொல்றேன். உங்களுக்கு கடந்த விவாதங்களே சொல்லியிருக்கேன், தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்குது. அது டிஎன்பிசி சார் ஒன்னே ஒண்ணுதான் சார். சார் ஒன்னே ஒண்ணுதான் சார். சார், தமிழ்நாட்டை விட மோசமாக இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கிறது. கல்வியிலும் சரி, நீங்க வேலை வாய்ப்பை மாணவர்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த கட்டமைப்பிலும் சரி. ஆனா அங்க இருக்கக்கூடிய கவர்னர்கள் எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க பிஜேபி ரன் பண்ணுதுன்ட்டு. இங்க எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்குன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டே சொன்னாலும் கூட இங்க மோசமா இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லன்னு கவர்னர் ஏன் சொல்றாருங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க கேவலமா இருக்குன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, இப்ப மோசமான வார்த்தைக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா காம்படிட்டிவ்னஸ், அப்புறம் வந்து அதனுடைய சிலபஸ் வந்து ஈக்குவலா இல்லைன்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு அவரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ஃபார்மர் சேர்மன் ஐஐடி கான்பூருக்கு அனந்த கிருஷ்ணன், டாக்டர் அனந்த கிருஷ்ணன் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இருந்திருக்காரு வைஸ் சான்சலர். அவரே என்ன சொல்லியிருக்காரு, இப்ப இந்த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு தமிழக மாணவர்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றதான் சொல்றாரு அவரு. சரி, எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கு சார்? சார், எந்த ஸ்டேட் அதிகமா இருக்குன்னு கேக்குறேன். எந்த ஸ்டேட் அதிகமா இருக்குன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தான் அதிகமா போறாங்கன்றதான் இப்போ டேட்டாஸ் வந்து வருது. சார், அனந்த கிருஷ்ணன் அரசாங்கம் கிடையாது சார். என்ன அரசாங்கத்தோட ரிப்போர்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க சார், தயவு செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நேத்து கூட விவாதத்துல நான் சொன்னேன். நானு புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கு தேவையான எக்ஸாம், இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னாலதான் நம்மளோட மாணவர்களுடைய தரம் கம்மியாகுது. காம்படிட்டிவ்னஸ்னா இப்போ NCERT புக்ல நீங்க போய் பாருங்க சார், நெறியாளர் சார், டு யூ நோ மோர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு சில கேள்விகள்லாம் வருது. குறிப்பா தமிழகத்துல ஊடகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகத்துல திங்கக்கிழமை வந்து ஒரு பதிப்பு வந்தது. அந்த பதிப்புல நீட்டுக்கு தேவையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் UPSC, IIT எல்லா இதுக்கும் தேவையான கேள்விகள் வந்தது. ஓகே சார், ஓகே பட்டம்னே வந்தது. ஓகே சார், ஓகே நாம பேசலாம் சார், நாம் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு நேர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி தொடரும்.
school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார். காரை செல்வராஜ் சார், இந்த ஒப்பீட்டின் அளவுல இந்த தேசிய இவரு நம்ம இளங்கோவன் சார் பேசிட்டு இருந்த போது சொன்னாரு, சர்வ சிக்ஷா அபியான்ல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க, அதுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல நீங்க இன்னும் சைன் பண்ணல அப்படிங்கறதை காரணமாக சொல்லி அப்படிங்கிறது. இரண்டாவது, கவர்னருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பல மாநிலங்களில் பிஜேபி ஆள்கிறது. அங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் ஒருவேளை பிஜேபி ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி பேசிட முடியுமா சார்? இல்ல பேச முடியாது. அப்படி பேச வேண்டிய அவங்களுக்கு தேவையும் இல்லை தானே. இங்க 2014க்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி என்பது ஒரு பல்முனை வெற்றி. அது பல்முனை, அதாவது ஒரு துறையில் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அடிப்படை வளர்ச்சியில் சமூக குறியீடுகளோடு கொண்ட பொருளாதார வளர்ச்சி என்று வருகிற பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. திராவிட மாடல் ஆட்சியை நீங்க இந்தியா முழுமைக்குமான ஒரு ஆட்சி முறையாக மாற்ற வேண்டும் என்று சமீபங்களிலே பேச ஆரம்பித்திருக்கிற சூழ்நிலையை பாஜக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அண்ணாமலை எவ்வளவு பேசினாலும் அண்ணாமலையா அவர் அப்படித்தாங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுவான். எச் ராஜா பேசினார்னா சிரிச்சிட்டு கடந்து போயிடுவோம். அவரை சிரிக்கிற மாதிரி தமிழிசை பேசினா இப்ப நம்புறதுல வானதி சீனிவாசன் அவுட் ஆஃப் ஆர்டர். இந்த மாதிரி சூழ்நிலை தலைவர்கள் பேசுவதையெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான பார்வையில நாம் அணுகிறதுனால கவர்னரை வைத்து அந்த இமேஜை சிதைக்கணும்னு பாஜகவும் RSSம் திட்டமிட்டு செயல்புரிவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். யாரு உணரலையோ அவங்களுக்கு உணர வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லிடுறேன். இதுல முக்கியமாக நம்ம PM ஸ்ரீ திட்டத்தை ஓரளவுக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான நிலைமைக்கு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்தது. ஆனால் அதுல என்ன சொன்னாங்க, புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் தான் அந்த PM ஸ்ரீ திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளல. இதுல முக்கியமாக 3 செய்தி. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அப்படித்தான் நம்ம இப்ப சொல்ல முடியும். ஒரு நாடு ஒரு வழி ஒரு இந்தியா, இதை எதை நிலைநிறுத்துவதற்கான வழிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்கிற நிலைக்கு சமஸ்கிருத இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், மும்மொழி திட்டத்தை முன்னெடுக்கிறது புதிய கல்விக் கொள்கை. அதில் நமக்கு ஏற்புடையது இல்லை. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய முகப்பு உரையில கொடுத்திருப்பாங்கல்ல புதிய கல்விக் கொள்கையில, அந்த முகப்பு உரையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பழைய விழுமியங்கள், பழைய பாரம்பரியம், வேதகால விஞ்ஞானம்,
இந்திய கலாச்சாரத்தை உலகிற்கு கொண்டு செல்வதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை வழிகாட்டும் என்றுதான் இந்த இதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அடிப்படை வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆரம்பத்துல பேசுனவங்க சொன்னாங்க மும்மொழி கொள்கை, இந்திய கத்துக்கிட்டா என்னன்னு சொன்னாங்க. அவர்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு நம்ம புரிய வச்ச நண்பர் பத்திரிகையாளர் இளங்கோவன் அழகா சொன்னாரு. எத்தனை ஆண்டுகள் புரிய வச்சாலும் புரிந்து கொள்ள மாட்டோம் என்று அடம் பிடிப்பவர்களுக்கு நாம் விளக்க சொல்லிட முடியாது. இந்தியில இன்றைக்கு நேற்றைக்கு முதல் நாள் வந்திருக்கிற செய்தி, இந்தியாவிலேயே அதிகமாக வெளியில இருந்து கல்வி கற்பவர்கள் தமிழகத்தில் அதிகம். ஆண்டுக்கு 5% உயர்ந்து கொண்டிருக்கிறது. 3,25,000 பேர் இந்தியை பயிலுகிறார்கள் என்று தமிழகத்துல ஒரு புள்ளி விவரம் 2 நாட்களுக்கு முன்னால வந்ததை நெறியாளர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே அரசாங்கமோ தனிப்பட்ட முறையிலோ எவரும் ஒரு மொழியின் மீதான வெறுப்பை காட்டவில்லை. அந்த மொழியை கல்வி பாடத்திட்டங்களில் கொண்டு வந்து திணிக்கிற பொழுது, அதனால் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பாதைகள் சென்று கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பின்னோக்கி சென்று விடக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை. மூன்றாவது மொழி என்பது எனக்கு அதாவது என்னுடைய தாய்மொழி கல்வி, என்னுடைய வேலை வாய்ப்பிற்கு உலகெங்கும் நான் பரவி செல்வதற்கு. சார் உங்களோட கால் கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப உங்களை கனெக்ட் பண்றோம் சார். நாங்க தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார். அண்ணா கேக்குது, பேசுறது கேக்குதா? ஆமா சார், 2020 இந்த கோவிட் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய போது, அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு பிரஸ் மீட்ல தெரிவிச்சாங்க. என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா, நாங்க எல்லா லாங்குவேஜ்லயும் நாங்க எஜுகேஷன் சம்பந்தமான தொலைக்காட்சியை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் அதை பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி மாநில அரசாங்கத்தாலேயே தொடங்கப்பட்டது. அதுல நீங்க 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் வரை எல்லாருக்குமே அதுல பாடத்திட்டங்கள் அதுல பயிற்றுவிக்கப்படுகிறது. அது ஒரு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுல காம்படிஷன் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய சில பாடத்திட்டங்கள் கூட அதுல பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த கோவிட் நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த கல்வி தொலைக்காட்சியில் சொல்லித்தரக்கூடிய அந்த பாடங்களை ஒளிபரப்புவதற்காக குறிப்பிட்ட சில மணி நேரங்களை ஒவ்வொரு தொலைக்காட்சியுமே அதை நேரத்தை ஒதுக்கி அந்த அந்த பாடத்திட்டங்களை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயுமே நடக்கல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. இதை எதுக்கு சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இவ்வளவு எல்லா வகையிலும் இங்க இருக்கக்கூடிய எல்லா டூலையுமே பயன்படுத்தி இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் நான் சொல்லல, இந்த மாநிலத்தை எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் இந்த எஜுகேஷன் விஷயத்துல ஒருத்தருமே விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு நல்ல இடத்துல தான் இந்த ஸ்டேட்டை இவங்க ரூலர்ஸ் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. கவர்னருடைய விமர்சனம் தொடக்கத்துல இருந்தே நான் சொல்றேன். நீங்க கோவையில ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்த போது எவிடன்ஸை போலீஸ் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விடுத்த ஸ்டேட்மெண்டாக இருக்கட்டும், இப்படி பல விமர்சனங்கள் எல்லாமே கொஞ்சம் உள்நோக்கம் கொண்டு ஒரு அந்த பொறுப்புல இருக்கும் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதி அளவிற்கு அவர் இறங்கி பேசுவதால் தான் இந்த மாதிரி எல்லாம் சில தலையங்கங்கள் வெளிவர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கா? அதாவது நண்பர் மதிமுகவை சார்ந்த நண்பர் பேசும்போது சொன்னாரு, அண்ணாமலை பேசினா கடந்து போயிரும், ஹெச் ராஜா பேசினா கடந்து போயிரும், தமிழிசையை பொருட்படுத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பன்மொழி வித்தகர் சொல்லப்பட்ட ஒரு IPS ஆபீசரா இருந்தவர். அவரை கண்டு உங்களுக்கு அவரை கண்டா உங்களுக்கு நடுக்கமும் பயமும் வருது. ஏன்னா 3% வாக்குகளை வைத்திருந்த பிஜேபி இன்னைக்கு 11% கூட்டணிக்கு 18% வாக்குகளை கொண்டு வந்துட்டாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியை தனித்து உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. அதை விட சீமான், மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. நீங்க 1998 அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில இருந்த பிஜேபியோட கூட்டணியில் இருந்துதான்
99 கூட்டணி அதிகாரம் பெற்றீங்க. அன்னைக்கு பிஜேபி உங்களுக்கு இனிப்பாக இருந்தது, இன்றைக்கு கசப்பாக இருக்கிறது. உங்களுக்கு கேட்டா திராவிடம் நீங்க, மறுபடியும் கேட்டா அடல் பிகாரி வாஜ்பாய் போட்டு நேர்மையான இல்லைங்க. அண்ணே, நான் குறுக்கிடுவதற்கு நீங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும். இங்க பிரச்சனை வந்து நம்ம பிஜேபியோட கூட்டணி இருந்ததை பத்தி நம்ம பேசல, கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நாங்க குறிப்பா கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்டை கூட பேசல. திமுகவோட தலையங்கம் ரொம்ப எல்லை மீறி இருக்காங்கிறத குறித்து தான் நாங்க பேசுறோம். அவர் ஹெச் ராஜாவை பத்தி பேசும்போது அவர் எங்களோட மூத்த தலைவர், அவரை பேசும்பொழுது இதை நீங்க தவறு இருக்கணும். அது சொல்லி இருந்தீங்கன்னா நான் இப்போ அதுக்குள்ள வரமாட்டேன். இன்னொன்னு வேற ஒண்ணு இல்ல, இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இளங்கோவன் சொல்லும் போது சொன்னாங்க அவங்க பேசினா கடந்து போயிடலாம் தானே சொன்னாரு. என்னமோ அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு கன்வீனர் யாருன்னா அவர் ஹெச் ராஜா. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுண்டைக்கா கட்சி கிடையாது. அகில இந்தியாவுல ஆட்சி அதிகாரத்துல தொடர்ந்து 3வது முறை இருக்கிற கட்சி, தொடர்ந்து 3வது முறை. அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய கன்வீனரை, முன்னாள் ஆளுநரை, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் ஒண்ணுமே பேசலையே. ஐயா இளங்கோவன் அவர் பேசும்போது சொன்னார், அவர் பேசினாரா இல்லையா நீங்க போட்டு பாருங்க. அண்ணே, பேரை கூட சொல்லக்கூடாதா? பேரை கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அவங்க என்ன பெரிய வானத்துல இருந்து குதித்தவர்களா என்ன? இல்ல இல்ல, எங்களை பொறுத்தவரையில, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகள் தான். உங்களுக்கு இருக்கலாம், அதுக்காக பேர் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க ஒண்ணும் பெரிய தேவ தூதர்கள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல இல்ல, நான் அதனால அவருக்கு சொல்லுகிற உரிமை இருந்தால் எனக்கு கண்டிக்கிற உரிமை இருக்கு, அதை நீங்க அனுமதிங்க. இரண்டாவது, ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல, ஆளுநர் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல பேசுகிறார் என்று சொல்லி ஐயா இளங்கோவன் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னாங்க. அரசியல் கட்சியோட தலைவர் இல்லை, சரி, அரசியல் கட்சியோட தலைவர் கிடையாது, அரசியலுடைய தலைவர் அவர் தான். அவர் யாருன்னா கவர்னர் தான். கவர்னர் வந்து இவர்கள் நீட்டுகிற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு போறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மானிட்டரிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டா ஆளுநர் தான். தயவு செய்து திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்திருக்கிறது, அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கு. அதனால இவங்க என்னமோ பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்கு வேணுங்கும் போது சனாதானம் அது இதுங்க வேண்டியது வேணுங்கும் போது, அதுக்கு பிறகு இவர்கள் யாராவது ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னு சொன்னா முருகன் புத்தமிழ் முருகன் முருகன் மாநாடுங்கிறது யார்? முருகன் மாநாடுனா அரசு படத்துல நடத்துறீங்க, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கோம். அம்மன் மாநாடு நடத்த போறீங்க, நடத்துங்க. ஆனா இந்த குளறுபடிகள்லாம் இவர்கள் மறைத்து விட்டு 2025 சார், 2025 ஜூன் மாசம் பாருங்க, மிகப்பெரிய அளவுல அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சலசலப்பும் புயலும் பூகம்பமும் வெடிக்கத்தான் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி இவர்களால் நிராகரிக்க முடியாத கட்சி. ஆளுநர் அவர்களுக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கிறது, எல்லா வகையான தார்மீக இருக்கு. திமுகவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பத்திரிகை கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகையில இப்படி நீ வேணா போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அநாகரிகமான, அதை இன்னும் சொல்ல போனா மரபுகளை மீறிய ஒரு தலையங்கத்தை எழுதியது மிகப்பெரிய தவறு. ஓகே ஓகே சார், இளங்கோவன் ராஜசேகர் சார், அதாவது அவர் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து இந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டெல்லாம் இவர் சொல்றாரு. நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி அவருடைய பேச்சு இருந்ததா சார்? இப்படி ஒரு நீங்க வேணா பீகாருக்கு போங்களேன், அங்க போய் வேணா நீங்க ஒரு மதிப்பீடு செய்யுங்களேன்ட்டு இவங்க வந்து இப்படி இந்த கட்டுரையை முடிக்கக்கூடிய தேவையை, அந்த அக்கௌண்டபிலிட்டி அவருடைய பேச்சுல இருந்திருந்தா இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்குமா? வந்திருக்காது. இன்னொன்னு, செல்வம் சாருக்கு வந்து அவருக்கு ஒரு கம்பல்ஷன், அவரை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். அதனால அவர் சொல்லிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவர் சொல்லட்டும். கவர்னர் ஒரு அரசியல் அப்படின்றாரு, இல்ல அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்ன்றதுல நான் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு அதுல கிடையாது. அவர் ஒன்னும் அரசியல், அவருடைய அரசியலை அவர் இங்க கிண்டியில இருந்துட்டு செய்யறாரு. அது நானு 40 வருஷம் பார்த்திருக்கோம், எத்தனையோ கவர்னர்ஸை பார்த்திருக்கோம், எவ்வளவோ கான்ட்ரோவர்சி பார்த்திருக்கோம்.
பட் அந்த கான்ட்ரவர்சிலாம் ஒரு ஸ்டேஜ்ல வித்தின் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எத்திக்கல் கோட்ல தான் இருந்துச்சு. மெனி கவர்னர்ஸ் டிரான்ஸ்கிரஸ்ட், அதாவது இதை தாண்டினாங்க, அவங்களுடைய மாண்பை தாண்டி சில விஷயங்கள் செய்ய போனாங்க. ஆனா அவங்க அதை திருப்பியும் ரிவ்யூ பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த கவர்னர்ன்ற அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இவர் ஒருத்தர் தான் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட் சைட் தீஸ் கான்ஸ்டிடியூஷன் அவருடைய அந்த அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை வந்து அவரு கவர்னரா நிறைவேற்றாரா இல்ல அவரால் அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட இதா செயல்படுறாருன்றத செல்வம் சார் தான் மனசாட்சிப்படி சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. எதையுமே இப்ப ஒரு ஏஐ எடுத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐஐடில 110 கோடி ரூபாய் இன்னைக்கு தான் வச்சு அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பேச வேண்டிய பேச்சா அது. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட அவர் பேசுற பேச்சு தயவு செய்து நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்ட நீங்க என்ன சித்தாந்தம் வந்து நல்ல சித்தாந்தம், என்ன சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் இல்லைன்றத அவர் சொன்னார். அப்பயும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. எப்படி நீங்க அதெல்லாம் சொல்லலாம்? தயவு செய்து அவருடைய நிலைப்பாடு நமக்கு அவர் மேல என்ன இருக்கு? அவர் ஒரு பீகார்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரு கவர்னர் ஆகிறாரு, நாகாலாந்துல இருந்து அவர் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இங்க வந்திருக்கிறாங்க. நமக்கு வந்து அவர் கவர்னர் போஸ்ட்ல கவர்னரா இருந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் கவர்னர் போஸ்ட வந்து மீறி அத பல விஷயங்கள்ல அவருக்கு தலையிடும் போதும் அதுல எந்த விதமான ஒரு கைண்ட் ஆஃப் பேக்கப் இல்லாம சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு பேசிட்டு போறதும் எந்த விதத்துல நம்ம நியாயமா எடுத்துக்க முடியும்? கவர்னர் போஸ்டுக்கு இருக்கிற மரியாதை நீங்க அப்படியே ஆன்னு பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற மாண்பையும் அவரு கடைபிடிக்கணுமா இல்லையா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அதாவது சார், அதாவது கவர்னருடைய இந்த கூற்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவர்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கு இடையில நடக்க வேண்டிய இதெல்லாம் வந்து பொதுவெளியில வர்றது ஒரு ஒரு இதுவாதான் இருக்கு, சங்கூஜமா தான் இருக்கு. இத பத்தி அடிக்கடி நம்ம விவாதம் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம தள்ளப்படுறோம். ஆகையினால என்னோட கோரிக்கை என்னன்னா, அது ஆளுநரா இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் சரி, நீங்க உங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்களை கொண்டு வந்து தமிழகத்தை அங்க எங்க தரம் சரியில்லையோ அதை வந்து சுட்டி காட்டி இது தரம் சரியில்லை அப்படின்னு இது பண்ணிட்டு போலாம். அது என்னன்னு புரியல. இது வந்து என்னன்னு கேட்டா இதை தமிழக அரசும் வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரை செல்வராஜ் சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க ப்ளீஸ். காரை செல்வராஜ் சார், காரை செல்வராஜ் சார் நீங்க இணைப்புல இருக்கீங்களா? இல்ல. தூத்துக்குடி செல்வம் சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அதாவது ஆளுநருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஆளுநர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மரியாதைக்குரியவர்கள் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தரவுகளோடு ஆதாரங்களோடு பேசும்போது அந்த மரியாதை காப்பாற்றிக் கொள்ளப்படும். இதை மரியாதைக்குரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ரொம்ப நன்றி நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.